ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது ஏசாயா 26:4. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாயிருக்கிறார். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு உண்மையை சொல்கிறது. நம்முடைய நம்பிக்கை சரியான இடம் கர்த்தரே. கர்த்தரை நம்புங்கள். வாழ்க்கையில் நாம் பலவற்றை நம்புகிறோம். நம்முடைய அறிவுகளை நம்புகிறோம், பணத்தை நம்புகிறோம், உறவுகளை நம்புகிறோம், நம்முடைய திறமைகளை நம்புகிறோம். ஆனால் இவை அனைத்தும் ஒரு நாள் மாறக்கூடியவை. இன்று நம்மோடு இருப்பவர் நாளை இல்லாமல் போகலாம். இன்று நமக்கு இருக்கும் செல்வங்கள் நாளை இல்லாமல் போகலாம். இன்று நல்ல நிலைமையில் இருக்கும் உடல் நாளை பலவீனமாக மாறலாம். ஆனால் கர்த்தர் மாறாதவராய் இருக்கிறார். அதனால் சங்கீதக்காரர் இவ்விதமாய் சொல்கிறார், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் என்று கூறுகிறார். நம்பிக்கை என்றால் பிரச்சனைகள் வராது என்பதல்ல, பிரச்சனைகளின் நடுவிலும் என் தேவன் என்னோடு இருக்கிறார் என்று நம்புவதுதான் உண்மையான விசுவாசம். என்றென்றைக்கும் நம்புங்கள். வசனம் சில நாட்கள் கர்த்தரை நம்புங்கள் என்று சொல்லவில்லை, என்றென்றைக்கும் நம்புங்கள் என்று சொல்கிறது. சில நேரங்களில் நாம் ஜெபித்தவுடனே பதில் வந்தால் தேவனை நம்புகிறோம். ஆனால் பதில் தாமதமானால் நம்முடைய விசுவாசமானது குறைகிறது. அன்பானவர்களே, தேவன் தாமதம் என்பது மறந்துவிட்டார் என்று அர்த்தமில்லை. ஆபிரகாம் வாக்குத்தத்தத்திற்கு காத்திருந்தார். யோசேப்பு சிறையில் இருந்தாலும் தேவனை விட்டுவிடவில்லை. தாவீது பல ஆண்டுகள் காத்திருந்தாலும் தேவனை நம்பிக்கொண்டிருந்தார். அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு என்ன சொல்கிறது என்றால், நிலைமை மாறினாலும் தேவன் மாறாதவராயிருக்கிறார். வாக்கு தந்தவர் வாக்கு மாறாத தேவனாயிருக்கிறார். இன்று உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியத்திற்காக நீங்கள் காத்திருக்கலாம். குடும்பத்தின் காரியங்களுக்காக, வேலைக்காக, படிப்பிற்காக, பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கைக்காக, இல்லை என்றால் நீங்கள் ஒரு ஜெப குறிப்புகளுக்காக காத்திருக்கலாம். சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தரை தொடர்ந்து நம்புங்கள். கர்த்தர் யெகோவா நித்திய கன்மலையாயிருக்கிறார். கன்மலை என்றும் உறுதியானது, அசைக்க முடியாதது, பாதுகாப்பானது. மழை பெய்தாலும், புயல் வீசினாலும், வெள்ளங்கள் வந்தாலும் அந்த கன்மலை ஒருபோதும் அசையாது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் புயல் போன்ற கண்ணீர்கள், நோய்கள், பொருளாதார பிரச்சனைகள், உறவில் ஏற்படும் காயங்கள் இருந்தாலும், அவ்விதமான புயல் போன்ற கஷ்டத்திலும் நமக்கு ஒரு பாதுகாப்பு, அது கர்த்தரே. நம் சூழ்நிலைகள் அசையலாம், ஆனால் நம்முடைய கன்மலை ஒருபோதும் அசையாமல் இருக்கும். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். நமக்கு எல்லாவற்றிற்கும் பதில் தெரியாமல் இருக்கலாம், நாளை என்ன நடக்கும் என்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் யார் நம்மோடு இருக்கிறார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அவர் யெகோவா, அவர் நித்திய கன்மலை, அவர் மாறாத தேவன். எனவே இன்று நாம் சொல்ல வேண்டியது, கர்த்தாவே, என் சூழ்நிலையில் நான் முழுவதுமாய் புரிந்து கொள்ளவிட்டாலும் உம்மை நம்புகிறேன். என் வழிகள் தெரியாவிட்டாலும் உம்மை நம்புகிறேன். பதில் தாமதமாக இருந்தாலும் உம்மை நம்புகிறேன். ஏனென்றால் நீர் நித்திய கன்மலை. ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவ்விதமான நித்திய கன்மலையை நம்புங்கள். கர்த்தர் உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் கைவிடாதபடி உங்கள் நம்பிக்கை நிறைவேற இந்த காலை வேளையிலே தேவன் அனுக்கிரகம் செய்வாராக. God bless you.